அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இப்போ இந்த பலஸ்தீன் மக்களை பாதுகாப்பது எப்படி, பலஸ்தீனுக்கு அரபு நாடுகள் உதவி செய்யாமல் பின்தங்குவது எப்படி, இப்போ ஈரான் மேலேயே அமெரிக்காவும் இஸ்ரேலும் குண்டு தாக்குதல் ஏற்படுத்த போகிறது. நாங்கள் அமைதியாக இருக்கிறோம். இதுக்கு மேலே அமைதியாக இருப்பது நம்ம ஈரானுக்கு ஆபத்தாக முடியும் போல இருக்கிறது. ஆனால் ஈரான் மேலே அவ்வளோ குயிக்காக அமெரிக்காவும் இஸ்ரேலும் கை வைக்கவே முடியாது. அதுக்கு காரணம், அதுக்கு பின்னால் இருப்பது ரஷ்யா, பீட்ரோட் நாடுகள். இதுக்கு பின்னால் நிறைய ரேப்பிங் இதுகள் போய் இருக்கும் போதும் இன்னொன்று, அந்த முடிச்ச மனிதன் யார், அந்த இந்தியாவின் அந்த ஊரை விட்டு எதுக்காக இவங்க ஓடி வந்தாங்க என்று செகம்பாட்டை இன்னமும் நான் தேடிக்கொண்டு இருக்கிறேன். இன்னமும் என் கண்ணுக்கு அது கிடைக்கவில்லை. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது, உலக ரீதியாக பார்க்கும்போது அமெரிக்காட்டிலிருந்து உலக நாடுகள் விடுவித்ததா அல்லது இல்லை உலக நாடுகள் அமெரிக்கா கட்டுப்பாடுகள் இருக்கிறாண்டு உலக நாடுகளுக்கு நம்ப முடியாத சில அதிர்ச்சிகள் இந்த பலஸ்தீன் பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று பார்க்கும்போது, அமெரிக்காவில் இருக்கும் முக்கிய ஏரியாக்கள் எரிஞ்சிவிட்டது. இன்னமும் அமெரிக்கா எரிஞ்சு கொண்டு தீ காத்தில் வேகமாக பரவிக்கொண்டு தான் இருக்கிறது. அந்நேரத்திலும் அமெரிக்கா ஜனாதிபதி என்ன செய்கிறார் என்று தெரியுமா? பலஸ்தீன் அடிக்கக்கூடிய எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிக்கொண்டு இருக்கிறார். என்னடா இப்போ ஈரானை அழிக்கக்கூடிய ஏற்பாடுகளை பண்ணிக்கொண்டிருக்கிறார். அரபு நாடுகள்கிட்ட இருந்து அவங்க வரி முதலீடு பண்ண போகிறாங்களாம். முதலீடு பண்ணி அந்த காசை இன்னமும் அவங்க உயர்த்த போகிறாங்க என்று கணக்குறி இருக்கிறது. இப்போ அமெரிக்கா நஷ்டத்தில் போயும் அது திருந்தாமல் இருக்கிறது. அமெரிக்கா ஃபுல்லாக அழிஞ்சிடும் போல இருக்கிறது. அழிஞ்ச பின்பு இஸ்ரேல் வாயை மூடும் போல இருக்கிறது. இனி பார்ப்போம் என்ன நடக்குது என்று. அமெரிக்கான்னு சொல்கிற நாடு இருக்குமா இல்லை முழுமையாக அழிஞ்சி இருக்குமா என்று கணக்கு பார்க்க இயலாத அளவுக்கு இருக்குது. உலகம் அழிவு நெருங்கத்துக்கும் அமெரிக்கா அழிவதும் ஒரு காரணம்தான். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பலஸ்தீன் மக்களை ஈரமிறக்கம் இல்லாமல் இஸ்ரேலும் அமெரிக்காவும் அதுகள் நாட்டில் நட்பு நாடுகளும் களம் இறங்கி அவங்கள வேலைகளை பார்த்து கொண்டு வருகிறது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பலஸ்தீன் மக்களுக்காக போராடும் வீரர்களை, பலஸ்தீன் மக்களுக்காக உயிரை கொடுக்க துடிக்கும் வீரர்களை அடித்து தொடுத்துறது அமெரிக்கா. அமெரிக்காவில் இந்தியாவை சேர்ந்த மாணவர்களை அவங்க கொடுமைப்படுத்தினார்கள். 30 மாணவர்களை அவங்க கொண்டிருக்கிறார்கள். அதை தட்டி கேட்டது இந்தியா. அப்படி பார்க்கும்போது இந்தியா அமெரிக்காவுக்கு எதிர்ப்பாக வாழறதுக்கு அதிகமான 100% வாய்ப்புகளும் உள்ளது. இப்போ அமெரிக்காவும் இந்தியாவும் எதிரிகளாக மாறினாங்கன்றா அடுத்தது ரஷ்யாவுக்கு பலமே கூடிடும் என்று அமெரிக்காவுக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம்தானே. உயிரை விட்டாலும் சரி பலஸ்தீனை மீட்போம் என்று நிற்பார்கள் நம்ம முஸ்லிம்கள், மூமின்கள். அவங்களை உங்களால் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் அவங்களை எத்தனை பேரை அடித்து கொண்டாலும் பலஸ்தீன் பக்கம் யாரையும் சாய விடாமல் பண்ணவும் முடியாது. அமெரிக்கா, நீ அழிய போகிற. நீ அழிந்த பின்பு நீ உன் நாட்டை எல்லாரும் தப்புரி பண்ணுவாங்க. அந்த இடத்தில் சவுதி அரேபியா நிற்கும், இல்லாட்டி இஸ்ரேல் நிற்கும். உன் நாட்டுக்குரிய அடையாளமே இல்லாமல் போயிடும் அமெரிக்கா. இப்போ வாயை பொத்தலாண்டா, பொத்திரு. அஸ்ஸலாமு அலைக்கும்.